இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை கல்யாண ரவா இனிப்பு கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரவா, 1 கப் ரவாவுக்கு 2 கப் ஜீனி போடணும், 3 கப் தண்ணி ஊற்றணும், முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து கொட்டணும், ஏலக்காய் தட்டி போடணும், கேசரி பவுடர் போட்டு கேசரி செய்யணும். இது செஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ நான் கல்யாண கேசரி செஞ்சுக்கிட்டுருக்கேன். தாளித்து கொட்டுறதுக்கு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், நெய்யும் காய்ச்சி வச்சுருக்கேன். இது 2 கடைசியாக போடணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு கல்யாண ரவா கேசரி பண்ணிட்டோம். இது கல்யாண வீடுகளில் எப்படி ரவா கேசரி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சுருக்கோம். இது ரொம்ப இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் அது எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன்.